பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யோபு 19:25 அவரே சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு காரியத்தை சொல்ல, நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதனால இந்த பாடு, பிரச்சனை, இழப்பு, நெருக்கம் ஒண்ணு என்ன அசைக்காது. அவர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில பூமியில் மேல் அவர் நிற்பார். அதை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பார்த்தீங்களா? என் மீட்பராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தும் உயிரோடு இருக்கிறவர். இந்த உலகத்திலேயே மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் தான் அவர் இயேசு. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர். சிலர் மரிச்சு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவன் உயிரோடு எழுந்ததுக்கு சரித்திரம் கிடையாது. இயேசு மாத்திரம்தான் நான் மரிப்பேன், உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார். அதன்படியே செய்தார். மற்றொரு மரித்து கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டவங்களை நம்பி இருந்தீங்க, உங்களுக்கு ஆபத்து. மரித்தும் உயிரோடு இருக்கிறார் பாருங்க. அவர் எந்தெந்தைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் கூட நடந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம். பிசாசு கூட ஏமாத்துவான், நம்ம உயிரோடு இருக்கிற மாதிரி காண்பிப்பான். ஆமா, அதனால அந்த பிசாசனுடைய காரியத்தை நம்பி ஏமாந்து போயிடாதங்க. மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரு மீட்பர், என் நேசர், அவர் அறிந்து கொள்ளுங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்து. மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவர். கடைசி நாள்ல அவர் தான் நியாயாதிபதியாய் பூமியின் மேல் நிற்பார் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அவரை அறிந்து கொண்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு தெரியும், அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். மரிக்க கூட நான் பயப்படுறதில்லை. ஏன்னா அவர் பூமியின் மேல நிற்பார், நீதியுள்ள நியாயாதிபதியாய் வருவார். அதனால நான் மரிச்சாலும் அவரோடு கூட பிழைத்திருப்பேன் நிச்சயம் எனக்கு உண்டு. அந்த நிச்சயத்தோடு வாழணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியும். இயேசு அந்த நிச்சயத்தை நமக்கு தருகிறவர். உங்க வாழ்க்கையில அந்த நிச்சயம் இருக்கிறா, மரித்தாலும் நான் பிழைப்பேன், இயேசுவோடு இருப்பேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆண்டவரோடு நீங்க நடக்கணும். சரியா? இன்னைக்கு சொல்லுங்க, என் மீட்பராக இயேசுவே, நீர் உயிரோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒரு நாள் இந்த பூமியிலே நியாயாதிபதியாய் இறங்குவீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீர் உயிரோடு இருக்கிறபடியால் மகிழுகிறேன், துதிக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். நீர் உயிரோடு இருக்கிறபடியால் இந்த பாடு, பிரச்சனை, நிந்தம், நெருக்கம், வியாதி ஒண்ணும் என அசைக்க முடியாது. எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.